வராகி அம்மன் மூன்றாவது பகுதி. பண்டாசுரன் மிகப்பெரிய படையுடன் வந்தான். அவன் கர்ஜித்தான். யார் நீ? என்னை அழிக்க வந்தாயா? வராகி அம்மன் அமைதியாக கூறினாள். நான் சக்தியின் ரூபம், தர்மத்தின் காவலன். போர் ஆரம்பமானது. அசுரர்கள் ஆயுதங்களை வீசினர். ஆனால் அம்மனை அணுக முடியவில்லை. அம்மன் தன் சக்கரத்தை சுழற்றினாள். ஒரே நொடியில் அசுரப்படை சிதறியது. பண்டாசுரன் கோபத்தில் தனது மாயையை பயன்படுத்தினான். ஆனால் வராகியம்மன் மாயையை மாயையால் அழித்தாள். அம்மன் தனது சூலத்தை உயர்த்தி கூறினாள், தர்மத்தை அழிப்பவன் தண்டனை பெறுவான். ஒரே வேளையில் பண்டாசுரன் அழிந்தான். உலகம் மீண்டும் அமைதியாகியது. கோவில்களில் மணி ஒலித்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வழிபட்டனர். தேவர்கள் கூறினர், வராகியம்மன் எங்கள் காவல் தெய்வம். வராகியம்மனை வழிபடுபவர்களுக்கு எதிரி தொல்லை நீங்கும், கண் திருஷ்டி தீய சக்தி அணுகாது, குடும்பத்தில் அமைதி நிலவும், செல்வம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும், மனதைரியம் பெருகும். இந்த வராகியம்மன் கதையைப் போல மேலும் தெய்வீக வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.